பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அது ஏதுவாயிருக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அன்பானவர்களே, நாம் வணங்குகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவரை வைத்த கல்லறை ஒன்றுதான் இந்த முழு உலகத்திலேயுமே காலியாக இருக்கிறது. எத்தனையோ போர்களில் வென்ற ராஜாக்கள் இருந்தாலும் அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற வேறு யாரும் எதுவும் இதுவரைக்கும் மரித்து உயிரோடு எழுந்தார்களா என்றால் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அதற்கு அவருடைய காலியான கல்லறை இன்றைக்கு வரைக்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உயிரோடு கூட எழுந்த தேவனை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? அவரால் மரணத்தை வென்று உயிர்த்தெழ முடியுமானால் அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்று இல்லை. எனவே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு வல்லமையுள்ள ஒரு தேவனை, ஒரு இரட்சகரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆம், அவர் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாமும் மகிழ்ச்சியோடு சொல்லி அந்த ஆண்டவரை துதிக்கலாமே, ஆராதிக்கலாமே. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் உயிர்த்தெழுந்தீர் என்கிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. நாங்கள் வாசிக்கிறது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறதிலே உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியசாலிகள் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அதிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். தகப்பனே, எங்களுக்காக இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர், யாவையும் செய்து முடிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் மீட்பராகிய தேவன் நீர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராகையால் உம்மாலே செய்யக்கூடாத அல்லது உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் நன்மையாய் நேர்த்தியாய் அதினதின் காலங்களிலே செய்ய வல்லவர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.